Hi everyone, welcome to our YouTube channel. இந்த யூடியூப் சேனலில் ஜான்வரி 7 நடக்க இருக்கக்கூடிய யூஜிடிஆர்பி அண்ட் பிஆர்டிஇ எக்ஸாம்ஸ்க்கான இங்கிலீஷ் சிலபஸ் எவ்வளோ அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். அண்ட் இஃப் யூ ஆர் ஒன் ஆஃப் த aspirant ஃபார் திஸ் அப்கமிங் எக்ஸாம், you can subscribe to our channel and you can make use of our content. Okay? Today we're going to be learning about Francis Bacon. இந்த வீடியோவில் இப்போது யூஜிடிஆர்பிக்கு கொடுத்துருக்க சிலபஸில் யூனிட் 2ல் இருக்க பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் டாப்பிக்கு கீழே இருக்கிற ப்ரோஸ் டீட்டெயில்டு ஸ்டடியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எஸ்ஸே ஃப்ரான்சிஸ் பேக்கனோட ஆஃப் ரிவெஞ்ச். ஃப்ரான்சிஸ் பேக்கனோட எஸ்ஏஸில் நமக்கு இங்கே வந்து 2 எஸ்ஏஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆஃப் ரிவெஞ்ச், இன்னொன்று ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆஃப் ரிவெஞ்ச் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆஃப் ரிவெஞ்ச். ரிவெஞ்ச் இஸ் அ கைண்ட் ஆஃப் வைல்டு ஜஸ்டிஸ். ரிவெஞ்ச்னால் என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரிவெஞ்ச்னால் வந்து பழி வாங்குறது. அதாவது பேக்கான் இந்த எஸ்ஏவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, ரிவெஞ்ச் இஸ் அ கைண்ட் ஆஃப் வைல்டு ஜஸ்டிஸ். ரிவெஞ்சுன்றது வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான நீதி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் காட்டு மிராண்டித்தனமான நீதின்னு சொல்கிறாரு? இப்போ வந்து ஒருத்தவங்க உங்களை அடிக்கிறாங்க, ஒருத்தவங்க உங்களை திட்டுறாங்க. அதாவது நீங்கள் அவங்கள திட்டுறதோ நீங்கள் அவங்கள அடிக்கிறதோ ரொம்ப ஈஸி. அது வந்து ஒரு பார்பேரியஸ் கைண்ட் ஆஃப் திங்கிங். உங்களுக்கு அவங்க என்ன பெயின் கொடுத்தாங்களோ அதே பெயினை நீங்கள் திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமாம் தானே? ஸோ அது வந்து இட்ஸ் நாட் ஸோ ஹையர் ஆர்டர் ஆஃப் திங்கிங். அது வந்து ஒரு ஹையர் ஆர்டர் ஆஃப் திங்கிங் கிடையாது. நீ என்ன எனக்கு கொடுக்குறியோ அதே நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்றது வந்து, அதுவும் இட் கம்ஸ் டு பெயின். நீ எனக்கு எந்த அளவுக்கு பெயின் கொடுத்தியோ நான் அதை விட அதிகமாக உனக்கு பெயின் கொடுப்பேன். நான் எப்படி அழுதணும் அதே மாதிரி நீ அழணும் அப்படின்றது எல்லாமே அது ஒரு நீதி தான். அது வந்து கரெக்டு தான். ஒரு விதத்தில் பார்த்தா இட் இஸ் அ ஜஸ்டிஸ். ஒரு விதத்தில் பார்த்தா நான் ஒன்று அடித்தேன், என்னை நீ ஒரு அடி அடிக்கிறியா, நானும் ஒன்று ஒரு அடி அடித்தேன், நீதி வழங்கியாச்சு, ஜஸ்டிஸ் இஸ் சர்வ்ட், அப்படி தானே சொல்வோம். ஆனால் அது வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான நீதி. அந்த காலத்தில் கற்கால மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஆனால் இப்போது வி ஆர் மச் அப்கிரேடட். ஸோ நம்மளோட திங்கிங், நம்மளோட ஐடியாஸ் இது எல்லாமே வந்து அப்கிரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிவெஞ்ச் இஸ் அ கைண்ட் ஆஃப் வைல்டு ஜஸ்டிஸ். அது ஒரு விதமான நீதி தான், ஆனால் அது வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே? விச் த மேன்ஸ் நேச்சர் ரன்ஸ் டு. அதாவது ஒரு மனுஷனோட நேச்சர், இயல்பாகவே ஒரு மனிதனோட நேச்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்ன அவன் அடித்தானா, என்ன அவன் அழ வைக்கிறானா, நான் அவனை அழ வச்சிடணும், நான் அவனை அடிச்சிடணும், நான் அவனை பழி வாங்கிடணும். என்னை அவன் எப்படிலாம் ஏமாத்தினா, என்னை அவன் வந்து பணம் மூலமாக ஃபினான்ஷியலாக என்னை அவன் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டானா, ஃபினான்ஷியலாக என்னை வந்து அவன் ஏமாற்றிட்டானா, அவங்ககிட்ட இருக்கிற மொத்த காசும் போயிடணும், அவன் வந்து நடுத்தருவுக்கு வந்து நிற்கணும், இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல. அது வந்து இயல்பு. ஒருத்தன் நமக்கு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து வி கான்ட் சே ஐ ஃபர்கிவ் யூ. வி கான்ட் சே தட் பிகாஸ் வி ஆர் ஹியூமன்ஸ். நம்மளை ஒருத்தவங்க டிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும் போது இட் டேக்ஸ் டைம் டு ஃபர்கிவ் தம். ஃபர்கிவ்னஸ் இஸ் அ ஜர்னி இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளோட மனுஷனோட இயல்பாகவே மனிதர்கள் அந்த மாதிரி ரிவெஞ்சுன்ற ஒரு விஷயத்த இயல்பாகவே மனசில் ஒரு குணமாக வச்சுருக்காங்க. அது வந்து இயல்பாகவே ஒரு மனுஷ குணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? த மோர் ஆட் லா டு வீட் இட் அவுட். த மோர் ஆட் லா டு வீட் இட் அவுட். ஆட்னா we have to do it. We have to seek law to ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நிறைய வந்து லாவை நாடணும். we have to seek it. இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது வந்து ஒருத்தன் நம்ம வந்து ஃபினான்ஷியலாக தப்பு பண்ணிட்டான், நாம் போய் அவன் கையில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு அவனை நிறைய ஏமாற்றிட்டு வரக்கூடாது. நம்ம எதை போய் நாடணும், யார்கிட்ட போய் நம்ம வந்து முறையிடணும்னா, we have to
சீக் லா, லா கிட்ட, சட்டத்திடம் முறையாட வேண்டும். சட்டத்திடம் சென்று நம் குறைகளை கூறி அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து தீர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் வந்து இங்கே பேக்குன்னு சொல்கிற ஐடியா. ஓகேவா? ஸோ அண்ட் ஐ ஃபார் அன் ஐ மேக்ஸ் த ஹோல் வேர்ல்ட் பிளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என் கண்ணை நீ எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி நான் உன் கண்ணை எடுத்தா அது வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்ரி வேர்ல்ட் வில் பி பிளைண்ட். எவ்ரிபடி இன் திஸ் வேர்ல்ட் வில் பி பிளைண்ட். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு சீக் லா. நம்ம வந்து அவன் இதை எனக்கு பண்ணிட்டான், நான் உடனே அவனை வெட்டுவேன், குத்துவேன், நான் அவனை வந்து அடிப்பேன், திட்டுவேன், அவனோட குடும்பத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு ஐடியாஸ். அது வந்து பார்பேரியஸ் கைண்ட் ஆஃப் திங்கிங். அது வந்து ஒரு ராங் ஆர்டர் ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்லி பேக்கன் சொல்கிறாரு. ஓகே. Revenge is a kind of wild justice which the more man's nature runs to, the more ought law to weed it out. We have to seek law. வீட்னா என்ன? வீட்னா களை எடுக்கிறது. அதை வந்து நம்ம வந்து நிறைய நம்ம லாவை நாடும் போது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம். For as for the first wrong, it doth but offend the law. அதாவது ஒரு மனுஷன் ஒரு தப்பு பண்ணுறான், ஓகேவா? அது வந்து யாரையுமே பாதிக்காது. ஆனால் அது எதை பாதிக்க போகுதுன்னா இட்ஸ் கோயிங் டு அஃபெண்ட் த லா. அது எதை பாதிக்க போகுது? இட்ஸ் கோயிங் டு அஃபெண்ட் த லா. அந்த லாவை தான் வந்து பாதிக்க போகுது. இங்கே பாருங்கள், இட்ஸ் கோயிங் டு அஃபெண்ட் த லா பட் த ரிவெஞ்ச் ஆஃப் தட் ராங் புட்டத் த லா அவுட் ஆஃப் த ஆஃபீஸ். பட் ஃபார் revenge of that wrong putteth the law out of the office. அப்படின்னா என்னென்னா, ஆனால் நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக இன்னொரு தப்பு பண்ணுறான். இப்போ இது வந்து சட்டத்தையே சட்ட புத்தகத்துலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. சட்டமே நம்ம வந்து கண்டுக்கிறது இல்லை. லா இஸ் நத்திங் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போது ஒருத்தன் வந்து ஃபினான்ஷியலாக ஒருத்தவனை வந்து ஏமாற்றிட்டு போயிட்டான். ஓகே, ஸோ அவனை வந்து இவன் வந்து வெட்டுறான். அவன் வந்து போயிட்டு இவன் வெட்டுறான் அப்படின்னா அப்போ சட்டம் எதுக்கு இருக்குது? லான்னு எதுக்கு இருக்குது? அப்போ ஏன் பீப்புள் வந்து லாலாம் படிக்கிறாங்க? அப்படி ஏன் ஜட்ஜுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க? கோர்ட்டுன்னு ஏன் ஒன்று இருக்குது? ஸோ இட்ஸ் லைக் புட்டிங் த லா அவுட் ஆஃப் இட்ஸ் ஆஃபீஸ். அதோட வேலையை செய்ய விடாமல் தடுக்கிற மாதிரியான காரியம் ஒரு மனுஷன் போய் ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்றது. ஓகேவா? ஐ எம் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் லைன். Certainly, in taking revenge, a man is but even with his enemy, but in passing it over, he is superior. For it is a prince's part to pardon. அதாவது ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஏமாற்றிட்டான், அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறான். ஓகே, அப்படி ரிவெஞ்ச் எடுக்கும்போது அப்போ ரெண்டு பேருமே ஒரே சமநிலையில் நிற்கிறாங்க. நீ என்னை அடிப்ப, நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னா அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு லோவர் ஆர்டர் ஆஃப் திங்கிங் தான் இருக்குது. ரெண்டு பேருமே அதே லோ லெவல் ஐக்யூவில் தான் திங்க் பண்ணுறோம். ரெண்டு பேருமே அதே ஒரு நோபடி இஸ் பிகர் பர்சன் ஹியர். நமக்கு எல்லாருக்குமே வந்து காமனாக தெரியும். ஸோ என்னென்னா, கமல் சொல்வாங்கல்ல, மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படின்ற மாதிரி நம்ம இப்போது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே தப்பான ஒரு விதத்தில் ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா ரெண்டு பேருக்குமே அந்த அறிவு இல்லைன்னு அர்த்தம். அந்த ரெண்டு பேருமே ஹையர் ஆர்டர் ஆஃப் திங்கிங்குள்ளே வரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நோபடி இஸ் பிகர் பர்சன் ஹியர். ஸோ அது என்ன சொல்கிறாருன்னா, சர்டன்லி இன் டேக்கிங் ரிவெஞ்ச், நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னா மேன் இஸ் பட் ஈவன் வித் இஸ் எனிமி. என்னை அடித்தவனோட நானும் எந்த நிலையில் நிற்கிறேன்? அதே சம நிலையில் நிற்கிறேன். அவன் எப்படி நினைக்கிறானோ அதே மாதிரி நானும் நினைக்கிறேன். ஓகேவா? பட் இன் பாசிங் இட் ஓவர், அதுவே நான் வந்து அந்த தவறை நான் கடந்து வந்துடுறேன். அவனோட அறிவு அவ்வளோதான், அவனுக்கு அவ்வளோதான் தெரியும், அவன் வந்து அவ்வளோதான் யோசிப்பான்.
அவனோட பிஹேவியர்ஸ் இப்படி தான் இருக்கும், அவன் இயல்பு அப்படி தான் அப்படின்னு சொல்லி நான் அவனோட தவறுக்கான எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு நான் அதை கடந்து வந்துடுறேன். பட் இன் பாசிங் இட் ஓவர், நான் அவனை கர்ஸ் பண்ணலை, நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கல, நான் அவனுக்கு எந்த விதமான தீங்கும் நினைக்கல, நான் அவனை எந்த விதத்துலையும் அவன் அழிஞ்சு போகணுன்னு நினைக்கல, அது எல்லாமே நான் இறைவன் கிட்ட விட்டுட்டு நான் கடந்து வரேன் அந்த தவிர அப்படின்னா, பட் இன் பாசிங் இட் ஓவர் ஹீ இஸ் சுப்பீரியர். நான் அங்கே என்னவாகிறேன், நான் சுப்பீரியராக ஆகிறேன். நான் ஒரு ஹையர் ஆர்டர் ஆஃப் திங்கிங் கொண்ட ஒரு இண்டிவிஜுவலாக மாறுறேன். ஓகேவா? ஹீ இஸ் சுப்பீரியர் ஃபார் இட் இஸ் அ பிரின்ஸஸ் பார்ட் டு பர்டன். சாரி, பிரின்ஸஸ் பார்ட் டு பார்டன். ஓகே, ஸோ இப்போ இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னிக்கிறதுன்றது ஒரு இளவரசனின் குணம். அது எப்படி இளவரசனின் குணம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஆஸ் அ கோர்ட், ஆஸ் அ கிங்டம், they are going to receive a lot of complaints. ஆமாம் தானே, எல்லாருக்கும் தண்டனை கொடுத்துடலாமா? அதாவது க்ரைம் லெவலை பொறுத்து தானே அவங்களோட தண்டனைகள் மாறும். சில க்ரைமெல்லாம் ரொம்ப பெட்டி க்ரைமாக இருக்குது, சில க்ரைம்லாம் ரொம்ப சில்லி க்ரைமாக இருக்குன்னா he has to offer forgiveness only, right? ஸோ இல்லை, யார் யாரெல்லாம் மன்னிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் செஞ்ச குற்றத்தை மன்னிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் தனக்கு தீங்கு செஞ்சவங்களை மன்னிக்கிறாங்களோ, தேர் ஆல் பிரின்சஸ். ஓகே, அவங்க எல்லாருமே இளவரசர்கள் தான். ஃபார் இட் இஸ் அ பிரின்சஸ் பார்ட் டு பார்டன். அதாவது மன்னிக்கிறதுன்றது பார்டன்னா என்னன்னு தெரியும், மன்னிக்கிறது அப்படின்றது ஒரு இளவரசனின் குணம், அவரோட செயல் அது. ஓகே, ஸோ மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன்ற மாதிரி தான் இங்கேயும் பேக்கனும் சொல்கிறாரு. ஓகே, அண்ட் சாலமன் ஐம் ஷுர் சேயத் இட் இஸ் த க்ளோரி ஆஃப் அ மேன் டு பாஸ் பை அன் அஃபென்ஸ். பேக்கன் ஆஃபன் கோட் சாலமன் இன் இஸ் எஸ்ஸேஸ். சாலமன் அப்படின்றவர் ஒரு சேயிங் சொல்கிறார். அவர் நிறைய ப்ராவர்ப்ஸு, நிறைய சேயிங்ஸ் எல்லாம் சொல்லுவார். ஸோ அவர் சொல்கிறாராம், சாலமன் ஐம் ஷோர் சேயத்னா ஒன்றும் கிடையாது, சேயத்னா சேஸ். சாலமன் சொல்கிறாரு, இட் இஸ் த க்ளோரி ஆஃப் அ மேன் டு பாஸ் பை அன் அஃபென்ஸ். ஒரு மனுஷனோட ஒரு பெரிய புகழ்ச்சி அப்படின்றது, ஒரு பெரிய ஒரு கிரேட் விஷயம் அப்படின்றது எதுவுமே கிடையாதான். அவனால் அவனுக்கு செஞ்ச தீங்க அவன் கடந்து போகிறான், அவன் அதை கண்டுக்காமல் போகிறான் அப்படின்னா, அவன் அதை அவன் ரிவெஞ்ச் எடுக்காமல் மன்னிச்சுட்டு போகிறான் அப்படின்னா, அது அவனோட க்ளோரி, அவனோட ஒரு பெரிய புகழ். அந்த மனுஷன் ஒரு பெரிய புகழுக்கு உட்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் விச் இஸ் பாஸ்ட் இஸ் கான் அண்ட் irrevocable and wise men have enough to do with things present and to come. அதாவது இந்த மாதிரி போகிறான் இல்லையா, ஒரு தவறு கடந்து போகிறவன் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக உணர்ந்திருக்கான். ஹி ஹாஸ் ரியலைஸ்டு சம் திங்ஸ் டீப்லி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் விச் இஸ் பாஸ்ட் இஸ் கான். போனது போயிடுச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதுக்கு மேலே நீங்கள் போய்ட்டு அதில் போய் சேஞ்ச் பண்ண முடியாது. யூ கான்ட் சேஞ்ச் த நெரேட்டிவ், யூ கான்ட் கோ பேக் அண்ட் சேஞ்ச் யுவர் ஸ்டோரி, இல்லையா? நடந்தது நடந்துச்சு. ஒரு வைஸ் மென், ஒரு நல்ல அறிவான ஒரு ஆண்மகன், அறிவான ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு விட்டுருவான். அவனுக்கு வரப்போகிற ப்ரெசண்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் அவனுக்கு நிறைய இருக்குது. லைஃப்பில் அவன் இன்னும் நிறைய செய்யணும், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, லைஃப்பில் நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வைஸ் மென் நினைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வைஸ் மென் ஹவ் எனாஃப் டு டூ. அவனுக்கு இன்னும் செய்ய வேண்டிய காரியங்களே நிறைய இருக்குது. வித் திங்ஸ் ப்ரெசண்ட் அண்ட் டு கம். என்னென்ன விஷயங்கள் அவன் கையில் இருக்கோ, இப்போதைக்கு ப்ரெசண்ட்டில் இழந்ததே இழந்தாச்சு. நான் 1 லட்சம் இழந்துட்டேன், 2 லட்சம் இழந்துட்டேன். ஆனால் இப்போது என் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் என்ன பண்ணலாம்? வித் திங்ஸ் ப்ரெசண்ட் அண்ட் டு கம். இன்னும் வரப்போகிற காலங்களில் நான் அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அறிவார்ந்த மனிதர்கள் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. therefore they do but trifle with themselves that labor in past matters. அதாவது வைஸ்மென்
ஒரு விஷயத்தில் ஏமாந்து போய் நிற்கிறாங்க அப்படின்னா they will think about present and they will think about the things that they own அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதுவே கொஞ்சம் சிறுபுத்தி உள்ள மனிதர்கள், ட்ரைஃபிள் அப்படின்னு இருக்குது இல்லையா. இங்கே ட்ரைஃபிள் செகண்ட் ட்ரைஃபிள் அப்படின்னு இருக்கு இல்லையா. ட்ரைஃபிள்லாம் ஒன்றும் கிடையாது, அற்ப காரியங்கள், சொற்ப விஷயங்களை தான் நம்ம என்ன சொல்வோம், ட்ரைஃபிள்னு சொல்லுவோம். அதுவே ரொம்ப லோவர் ஆர்டர் ஆஃப் திங்கிங் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல், நான் என்னை யாருன்னா ஒருத்தவங்க எதுனா சொன்னேன், நான் அடிப்பேன், குத்துவேன், நான் வந்து எப்பயுமே ஒரு அட்டாக் மோட்லேயே தான் இருப்பேன், அவனை நான் எப்படியெல்லாம் அஃபெண்ட் பண்ணலான்னு தான் நான் பார்ப்பேன், என்னை ஒருத்தன் அடிக்கிறான்னா அவனை நான் இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு அந்த ரிவெஞ்ச் மோடில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து சின்ன சின்ன சொற்ப காரியங்களில் அவங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறாங்க. ட்ரைஃபிள்னால் சொற்ப காரியம், ரொம்ப லோ லெவல் ஆக்டிவிட்டீஸ், லோ லெவல் திங்கிங். ஸோ அவங்கெல்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு அவங்க வந்து ரொம்ப மனசில் இருக்கிற எனர்ஜியை, மனசில் இருக்கிற அன்பை இதெல்லாம் வந்து ரொம்ப விரயம் பண்ணுறாங்க, வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி நடந்த ஒரு விஷயம், அம்மா ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து ஏமாற்றிட்டாங்க, நீங்கள் வந்து அதை ரியலைஸ் பண்ணுறீங்க, அந்த ஏமாத்தின ஒரு காரியம் ப்ரெசண்ட்லையாக இருக்குது. அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னா அவங்க உங்களை பிளான் போட்டு ஏமாற்றிருக்காங்க. ஸோ பாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். அந்த மாதிரி இப்போது லோ லெவல் ஆர்டர் ஆஃப் திங்கிங் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் வந்து அந்த பாஸ்ட்டில் நடந்த ஒரு சின்ன காரியத்துக்காக அவங்க ப்ரெசண்ட்டையும் இது பண்ணிக்கிறாங்க, ஃப்யூச்சர்லேயும் அவங்க வந்து கெடுத்துக்கிறாங்க. புரியுதா? ஸோ இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, therefore they do but trifle with themselves that labor in past matters. அவங்க வந்து இந்த அற்ப காரியம், ஒரு சின்ன ஒரு விஷயம், அவங்க வந்து பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம், லேபர்னால் நடந்த ஒரு செயல், அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் இட் டஸ் நாட் மேட்டர். அது வந்து ஒரு மேட்ரே கிடையாது. வைஸ்மென் இப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. அதுவே பார்த்திங்கன்னா யார் லோ லெவல் திங்கிங் இருக்கவங்க, லோவர் ஆர்டர் ஆஃப் திங்கிங் இருக்கவங்களாம் வந்து தே ட்ரைஃபிள் வித் தெம்செல்ஸ். அவங்க வந்து இந்த மாதிரி அற்ப காரியங்களுக்காக அவங்களையும் அழிச்சுப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களையும் அழிப்பாங்க. there is a quote on revenge. I would like to share it with you all. அது என்ன கோட்னா, when you are planning for a revenge, dig 2 holes. நம்ம எப்பயுமே வந்து ரிவெஞ்ச் பிளான் பண்ணுறோன்னா we have to dig 2 holes. One is for the person that you're taking revenge. யார் மேலே நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறோமோ அவங்களுக்காக ஒரு குழி நம்ம வந்து தோண்டி வச்சுக்கணுமா. இன்னொன்று நம்மளுக்காக. ஸோ when you are planning for a revenge, we are not only destroying the other person, we are destroying ourselves too. Okay? So next point போகலாம். There is no man doth a wrong for the wrong's sake. அதாவது நான் தவறு பண்ணணும், நான் வந்து ஒரு விஷயத்தை ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணணும், ஒருத்தவங்களை அழ வைக்கணும், ஒருத்தவங்களை வந்து நடுத்தருவில் நிற்க வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எந்த மனிதனும் தவறு செய்யவில்லை. நம்ம வந்து தமிழ்லையும் அழகாக சொல்லுவாங்க, சூழ்நிலைகளே குற்றவாளிகளை உருவாக்குகிறது. No man doth a wrong for the wrong's sake. இந்த இடத்துல பேக்கன் என்ன சொல்கிறான்னா, எந்த ஒரு மனிதனும் நான் தவறு செய்ய வேண்டும், இன்னொரு மனுஷனை துன்பப்படுத்தணும், இன்னொரு மனுஷனை அழ வைக்கணும், இன்னொரு மனுஷனை நடுத்தரில் நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறு பண்ணணும்னு சொல்லி யாருமே பண்ணல. நாம் கூட நிறைய விஷயம் பேசுவோம், ஆனால் வந்து அன்இன்டென்ஷனலி அது சில பேரை ஹர்ட் பண்ணலாம். காமனாக பேசக்கூடிய ஒரு ஒப்பீனியன், காமனாக பேசக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, நமக்குள்ள நம்ம கேரி பண்ணக்கூடிய பிலீஃப்ஸ் அதர் பர்சனை ஈஸியாக அஃபெண்ட் பண்ணலாம், ஆர் நமக்கு செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ் அஃபெண்ட் பண்ணலாம். பட் தட் டசன்ட் மீன் தட் வி வாண்ட் டு ஹர்ட் தட் பர்சன். நம்ம அதை இன்டென்ஷனலாக பண்ணல, வி ஆர் நாட் டூயிங் இட் இன்டென்ஷனலி, ரைட்? ஸோ அந்த மாதிரி தவறு செய்யும் ஒரு மனிதன், ஒரு குற்றவாளி, ஒரு கிரிமினல் இருக்கான் அப்படின்னா அது அந்த கிரிமினல், அதாவது ஜெயிலில் இருக்கவன்லாம் என்ன, நான் கைதியாக போகணுன்னு ஆசைப்பட்டானா, அவனுக்கு என்ன கைதியாக போகணுன்றது எய்மா? அவனுக்கு வந்து நான் வந்து ஜெயில் சாப்பாடு தான் சாப்பிடணும், நான் ஆயுள் தண்டனை இருக்கணும், எனக்கு வந்து மரண தண்டனை வேணும் அப்படின்லாம் சொல்லி
அவங்க டிசைட் பண்ணாங்களா? இல்லை. ஸோ அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அது அவங்களுக்குலாம் இல்லை. அவங்க வந்து அந்த மொமெண்ட்டில் தன்னை ஹர்ட் பண்ணுங்களா உடனே வந்து கத்தியால் குத்திடுறது, உடனே அவங்களுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு துன்பத்தை விளைவிச்சிடுறது. அந்த மாதிரி அந்த சூழ்நிலைகள் தான் அவனை வந்து கைதியாக்குதே தவிர, எந்த ஒரு மனிதனும் நான் தவறு செய்ய வேண்டும், நான் ஒரு குற்றவாளி ஆக வேணும்னு சொல்லிட்டு அதை வந்து அவன் பண்ணல. பட் தேர்பை டு பர்ச்சேஸ் himself ப்ராஃபிட் ஆர் ப்ளஷர். அவன் தான் ஒரு லாபம் அடையணும்னு அவன் நினைக்கிறான். அவனுக்கு நல்லது நினைக்கிறான். நான் வந்து ஒரு லாபத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆர் ப்ளஷர், ஒரு சந்தோஷம் எனக்கு அதன் மூலமாக, அந்த செய்கிற தவறு மூலமாக சந்தோஷம் அடையணும்னு நினைக்கிறான். ஆர் ஹானர், அந்த விஷயம் தன்னை பெருமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆர் த லைக், மற்றவங்களோட அன்புக்கு நான் வந்து ஆளாவேன் அப்படின்றதுக்காக அவன் இந்த மாதிரியான தவறுகளை செய்கிறான். அதை அவன் உணர்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், டு பர்ச்சேஸ் himself ப்ராஃபிட். ஒருத்தன் வந்து ஒரு செயினை பார்க்குறான், ஒரு செயினை திருடுறான். அவன் தான் விஷயம் அதெல்லாம் கெயின் பண்ணுவோம், தான் வந்து அந்த செயினை கெயின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதில் அவன் வந்து அந்த திருடுறதை பண்ணியிருக்கலாம். தட் டசன்ட் மேக் him a better man. நான் வந்து அவனோட திருட்டை நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. பட் அவனோட எண்ணம் என்ன? நமக்கு இந்த செயின் இருக்கணும், நமக்கு இந்த செயின் இருந்தால் நம்ம வந்து சாப்பிடலாம், நம்ம மனைவிக்கு சாப்பாடு போடலாம், குழந்தைக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம். அவர் மருந்து வாங்கலாம். நாட் எவ்ரி தீஃப் ஹேஸ் அ பேட் இன்டென்ஷனில். இந்த அவனுக்கு வேலை போயிருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அவனோட சுச்சுவேஷன் என்ன, அவனோட சூழ்நிலை என்ன, நமக்கு எதுவுமே தெரியாது. அது மாதிரி டு பர்ச்சேஸ் himself a ப்ளஷர், அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும், அவனுக்கு ஒரு சின்ன ஒரு அற்ப சந்தோஷம் கிடைக்கணும், ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அது பண்ணால் வந்து அவன் வந்து ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னா அந்த ஒரு ப்ளஷரை கெயின் பண்ணுறது. ஹானர், ஆணவ கொலைகளை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. And doth a wrong for the wrong's sake, but thereby to purchase himself a profit or pressure or honor or the like. ஸோ அவன் வந்து ஒரு தவறு பண்ணணுன்றதுக்காக, ஒரு தவறு இழுக்கணுன்றதுக்காக ஒரு தவறு செய்யலை. அவன் வந்து அவன் லாபம் ஈட்டுறதுக்கும், அவன் ஒரு சந்தோஷத்தை அடையிறதுக்கும், ஒரு சின்ன கௌரவம் அந்த தவறுனால அவனுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஒருத்தவங்களோட அன்பை ஏர்ன் பண்ணுறதுக்கும், இந்த மாதிரியான காரியங்களுக்காக தான் ஒரு மனுஷன் வந்து தவறு செய்கிறான். Therefore, அதனால why should I be angry with a man for loving himself better than me? நான் ஏன் கோவப்படணும்? அவன் வந்து அவனே அவ்வளோ விரும்புகிறான். அவனே அவ்வளோ விரும்பும் போது நான் ஏன் அவனை அவ்வளோ விரும்புறதுக்காக நான் ஏன் ஒருத்தவனை பார்த்து கோவப்படணும் அப்படின்னு சொல்லி பேக்கன் கேட்குறாரு. And if any man should do wrong merely out of ill nature, why, yet it is but like the thorn or briar which prick and scratch, because they can do no other. அதாவது அதையும் மீறி ஒருத்தன் வந்து அவனோட இல் நேச்சர், ஒருத்தன் ரொம்ப கன்னிங்காக இருக்கான், ஒருத்தன் ரொம்ப அடுத்தவனை எப்படி காலி பண்ணுறது, அடுத்தவனை எப்படி அழிக்கிறதுன்னே யோசிக்கிறான் அப்படின்னா, அவனையும் நான் வந்து தப்பாக நினைக்க மாட்டேன். ஏன்னா இட் இஸ், அது எப்படி அப்படின்னா, பட் லைக் த தார்ன் ஆர் பிரையர், குத்துறது முள்ளோட குணம். பிரையர்னாலும் முள்ளு தான், தார்னாலும் முள்ளு தான். ஸோ ஒருத்தவனை குத்தி ரத்தம் வர வைக்கிறது ஒரு முள்ளோட குணம். அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அந்த முள்ளுக்கு வந்து மனுஷங்கக்கிட்ட அன்பாக இருக்க தெரியாது. அந்த முள்ளை எதை தொட்டாலும், ஒரு சாரி போய் அந்த முள்ளில் மாட்டுதுன்னா சாரி தான் கிழியும். ஒருத்தவனோட கால் போய் முள்ளில் மாட்டுதுன்னா அந்த மனுஷனுக்கு தான் வலிக்கும். ஸோ அந்த மாதிரி முள்ளே தன்னை யாரை தொடுறாங்களோ, தங்கிட்ட யார் வராங்களோ அவங்கள அழிக்கிறதுக்கு தான் பார்க்கும். அந்த மாதிரி அந்த இல் நேச்சர் இருக்கிற ஒரு பர்சன் அந்த மாதிரி முள்ளு மாதிரி யார் அவங்கக்கிட்ட வந்தாலும் அவங்கள அழிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்கன்னு நான் வந்து அவங்கள மன்னிச்சு தான் விடுவேனே தவிர அவங்க மேலே நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. The most tolerable sort of revenge is for those wrongs
which there is no law to remedy. அதாவது ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு ஒரு சட்டம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான், ஒரு நிலத்தை உங்களோட நிலத்தை ஏமாற்றி அவனோட நிலம்னு சொல்லி வாங்கி காசு வாங்கிட்டான் வேறு யார்கிட்டயோ ஏமாற்றின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான லா இருக்குது. சட்டம் இல்லாத ஒரு குற்றம் எந்த மனுஷனுமே செய்ய முடியாது. ஒரு குற்றத்துக்கும் இந்த சட்டம் அப்படின்னு சொல்லி லா இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்குமே ரிவெஞ்ச் நாடாதீங்க. எல்லாத்துக்குமே லா இருக்குது. தெர் இஸ் அ ரெமெடி ஃபார் எவ்ரி ராங் டீட் அப்படின்னு சொல்கிறாரு. பட் தென் லெட் மேன் டேக் ஹீட்னா வார்னிங். நான் அதாவது என்ன சொன்னேன், இப்போ லா சார்ட் அவுட் பண்ணாத எந்த ஒரு க்ரைமுமே கிடையாது அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, லெட் அ மேன் டேக் ஹீட். ஒரு வார்னிங் நான் கொடுக்குறேன், ஒரு அட்வைஸ் நான் கொடுக்குறேன். ஹீட்னா வார்னிங் ஒரு அட்வைஸ். நான் ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுக்குறேன். அது என்னென்னா, த ரிவெஞ்ச் பி சச் as there is no law to punish, else a man's enemy is still beforehand and it is 2 for 1. ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனை தண்டிக்கிறதுக்கு லா இருக்குது, சட்டம் இருக்குது, அதுக்கு தான் கோர்ட் இருக்குது, அதுக்கு தான் லாயர்ஸ் இருக்காங்க. நீ சட்டத்தை கையில் எடுத்துக்காத. நீ சட்டத்தை கையில் எடுத்துட்டு அவனை நான் அழிப்பேன்னு போனேன்னா, இப்போ லாக்கு எதிராக இருக்கிறது ஒரு பர்சன் கிடையாது, அந்த சட்டத்தை மீறினது ஒரு பர்சன் கிடையாது, 2 பர்சன். நீயுமே என்ன பண்ணல, சட்டத்தை நம்பலை. சட்டத்தை நம்பாமல் சட்டத்தை உங்கள் கையில் எடுத்துகிட்டு நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளிகளாக நிற்கிறது ஒரு பர்சன் கிடையாது, இட் இஸ் 2 for 1 அப்படின்னு சொல்கிறாரு. Some, when they take revenge or desirous, the party should know whence it cometh. அதாவது நிறைய பேர் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறாங்களாம். இப்போ நம்ம சீரியல்லாம் பார்க்குறோம், படம்லாம் பார்க்குறோம் அப்படின்னாலே நம்ம இந்த மாதிரி ரிவெஞ்ச் ஸ்டோரினால் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். ஏன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருக்கும். அந்த வில்லனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ சம் பீப்புள் ஆர் willing to take revenge. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. This is the more generous, for the delight seemeth to be not so much in doing the hurt as in making the party repent. அதாவது நம்மளோட ஆசை, ஒருத்தவன் பழி வாங்கணுன்ற ஆசை அதிகமாக இருக்கும். நமக்கு அது ரொம்ப ஆசையாக இருக்கும். It will be very delightful to us. It will seem delightful to us, for the delight seemeth to be அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. இவ்வளோ அளவுக்கு ஆசையாக இருக்கும். நாட் ஸோ மச் இன் டூயிங் த ஹர்ட். ஆனால் இதை விட ஒன்று சூப்பராக இருக்கும். நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கணுன்றது ரொம்ப டிலைட்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஆனால் இதை விட ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் இருக்குது, இதை விட ஒரு டிலைட்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, as in making the party repent. அந்த மனுஷனை நம்ம வருந்த வைக்கணும். ரிப்பெண்ட்னா என்ன, வருந்த வைக்கணும். ஐயோ, இவனுக்கு போய் நம்ம இந்த மாதிரியான ஒரு துன்பத்தை செஞ்சிட்டோமே, இவனுக்கு போய் இந்த மாதிரியான ஒரு வழி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த பர்சனை வருந்த வைக்கிறதுல தான் நமக்கான டிலைட் இருக்குது, நமக்கான ஆனந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேக்கன் சொல்கிறாரு. சார் ஃப்ரான்சிஸ் பேக்கனோட எஸ்ஏஸில் நான் நிறைய வள்ளுவத்தை பார்க்குறேன். ஸோ இவரோட இந்த லைன் இருக்குது இல்லையா, ஃபார் த டிலைட் seemeth to be not so much in doing the hurt as in making the party repent. இந்த ஒரு லைன்ஸ் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது எனக்கு ஒரு 2 கிரேட் திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது. அது 2மே நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் என்னென்னா, ஒருத்தார்க்கு ஒரு நாளில் இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அதாவது ஒருத்தார்னா யாருன்னா, the person who gives punishment, தண்டனை கொடுப்பவர். ஒருத்தார்க்கு அந்த மொமெண்ட்டில் நம்ம அவருக்கு தண்டனை கொடுத்துடலாம், அந்த மொமெண்ட்டில் நம்ம ஒரு குழந்தைய அடிச்சிடலாம், அவர் அந்த மொமெண்ட்டில் ஒரு மனுஷனை திட்டிடலாம். ஆனால் ஒருத்தார்க்கு அந்த தண்டனை கொடுக்குறோம் இல்லையா, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு இல்லையா, அவருக்கு ஒரு நாளே இன்பம். அந்த இன்பம் அந்த நொடிக்கு தான், அந்த மினிட்டுக்கு தான், அந்த செகண்டுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணலாம், சுப்பீரியராக ஃபீல் பண்ணலாம்.
அந்த மொமெண்ட்டில் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கிங்காக குயினாக ஃபீல் பண்ணிக்கலாம். ஒரு தாருக்கு ஒரு நாள் இன்பம், அதே அந்த தவறை பொறுத்து கொள்கிறாங்க இல்லையா, பொறுத்தாருக்கு பொறுத்து போகிற அந்த தவறை மன்னிக்கிறவருக்கு, அந்த தவறை கடந்து போகிறவருக்கு, இங்கே ஃப்ரான்சிஸ் பேக்கன் சொல்லக்கூடிய அதே ஐடியா. ஞானிகள் எல்லாருமே ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வென் இட் இஸ் சோல், அந்த சோல் வந்து எவ்ரி ரைட்டர் ஹேஸ் அ ஹையர் ஆர்டர் ஆஃப் திங்கிங். ஸோ அந்த ஞானிகள் இருக்கிற அந்த நிலை, அந்த ஒரு சூப்பர் கான்ஷியஸ் லெவலை வந்து ஞானிகள் அரைஞ்சால் மட்டும்தான் அவங்களால வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை மக்களோட ஷேர் பண்ண முடியும். எப்படி வந்து வள்ளுவர் எப்படி நமக்கு வந்து தமிழில் எல்லாத்த பற்றி ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு போயிருக்காரோ, அந்த மாதிரி சார் ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஹேஸ் எஸ்ஏஸ் ஆன் மெனி டாபிக்ஸ். ஸோ அவங்களோட திங்கிங் பாருங்களேன், 2 பேரோட திங்கிங்குமே அதே சூப்பர் கான்ஷியஸ் லெவலில் இருந்திருக்கு. They both shared a higher order of thinking. I guess many writers have higher order of thinking. All great persons think alike. எல்லாருமே ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். The language may vary, but the idea that they are sharing is equal. Okay? ஸோ அந்த ஒரு குறள், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். எப்பயுமே அவங்களோட புகழ் வந்து இருக்குமா, அந்த பொறுத்து போகிறவங்க இல்லையா, அந்த தவறை பொறுத்து போகிறவங்களுக்கு புகழ் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். இன்னொன்று வந்து ரொம்ப ஃபேமஸான குறள். ஐ கெஸ் ஆல் தமிழியன்ஸ் ஆர் ஃபெமிலியர் வித் திஸ் குறள். அது என்னென்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்துவிடல். அதாவது வந்து இன்னா செய்தாரே ஒருத்தல், இன்னானா துன்பம், நமக்கு என்னதான் துன்பம் செய்யட்டுமே ஒருத்தவங்க, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண, அவங்க வெட்கப்பட நாமும் ஒரு நல்ல காரியம் செஞ்சு விடணும். அவர் நாண நன்னயம் செய்துவிடல். ஸோ அந்த ஐடியாவும் இந்த ஐடியாவும் சிமிலராக இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து அதெல்லாம் கொண்டு வந்தேன். ஓகே, நவ் லெட்ஸ் கெட் பேக் இன் டு திஸ் டாபிக். பட் base and crafty cowards are like the arrow that flieth in the dark. அதாவது பேஸ்னால் அடிமட்டமாக திங்க் பண்ணக்கூடியவங்க. ஒருத்தவங்க வந்து சீப்பாக தான் திங்க் பண்ணுவாங்க. சீப் இன் த சென்ஸ், ஐ டோன்ட் மீன் ஃபினான்ஷியலி சீப் ஒரு ஃபினான்ஷியலாக அந்த விலை மலிவு, அதை நான் மீன் பண்ணல. பட் தேர் திங்கிங், ஹவு டு தே திங்க், அவங்களோட பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் என்ன, அவங்க வந்து உலகத்தை எப்படி நினைக்கிறாங்க, உலகம் அவங்களுக்கு பார்க்குறவங்க எல்லாமே கெட்டவனாக பார்க்குறாங்களா, அவன் கெட்டவன் அவன் இல்லை, அவங்க பார்வையில் அவங்களோட பிலீஃப்ஸில் அவங்களோட பிலீஃப் சிஸ்டமில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. ஓகேவா? ஸோ பட் பேஸ் அண்ட் கிராஃப்டி கவர்ட்ஸ். வாட் இஸ் மீன் பை கிராஃப்டி கவர்ட்ஸ்? கிராஃப்டி கவர்ட்ஸ் மீன்ஸ் ஒருத்தவங்க வந்து தப்பான காரியங்களில் ஈடுபட்டு சில விஷயத்தை அடையலாம். ஒரு பவர், ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் பவர். அந்த பொலிட்டிக்கல் பவரை ஒரு அரசனை கொண்டுட்டு இன்னொரு அரசன் நெக்ஸ்ட் அரசனாக ஆகலாம். ஆல் திஸ் dishonest methods comes under the word crafty. அதாவது வந்து கிராஃப்டி கவர்ஸ், இந்த மாதிரி லோ லெவல் மர்டர் ஆர் வந்து மிரட்டுறது, த்ரெட்டன் பண்ணி ஒரு விஷயத்தை அடையிறது, பவரை அடையிறது. ஸோ இந்த மாதிரி அடிமட்டமான திங்க் பண்ணக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடக்கூடிய கோழையான மக்கள். இப்போ ஒருத்தர் வந்து இன்னொரு அரசனை கொண்டுட்டு அவன் அரசன் ஆகணும்னு நினைக்கிறான்னா, அவன் வந்து அப்போ அவ்வளோ டேலண்ட்லெஸ்ஸாக இருக்கான். அவனுக்கு அப்போ திறமை இல்லை, அவனுக்கு அது எதுவுமே தெரில, அவனுக்கு வந்து எப்படி அரசன் ஆகுறதுன்னு தெரியல. ஸோ அவனோட மைண்டு எப்படி திங்க் பண்ணுதுன்னா, இவனை கொண்டுட்டு நீ அரசன் ஆகிடலாம். ஸோ பை கில்லிங் ஹிம் யூ ஆர் திங்கிங் that you can become king, and he thinks that he is the better person. அது வந்து நேராக வாதிடுறதோ அறிவால் வாதிடுறதெல்லாம் கிடையாது. இஸ் டேக்கிங் violence in his hand. அவன் கையில் அவன் வந்து வன்முறையை எடுக்கிறான். ஸோ இது மாதிரியான திங்க் பண்ணக்கூடிய பீப்புள், பேஸ் அண்ட் கிராஃப்டி கவர்ட்ஸ் ஆர் லைக் த ஆரோ. அவங்க எந்த மாதிரியா, தட் ஃப்ளைத் இன் த டார்க். அவங்க வந்து ஒரு ஆரோ மாதிரி ஒரு டார்க் பிளேஸில் அந்த ஆரோ பறக்குது இல்லையா, அது எங்கே போய் விழுது, அது யார் குறி வைக்குது, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒரு டார்க் பிளேஸில் நம்மளால் வந்து ஒரு ஆரோவை எய்ம் பண்ணி விட முடியுமா? விட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இருட்டில் ஒரு பறக்கிற ஒரு ஆரோ மாதிரி அவங்களோட
மைண்ட் இருக்குது, அவங்களோட செயல்கள் இருக்குது. அவங்க எங்கே போய் விழ போகிறாங்க, அவங்க இந்த செயல்கள் அவங்கள இந்த செயல்களோட கான்சிக்வன்சஸ் அவங்கள எங்கே போய் விடுது அப்படின்றத பற்றிலாம் they have no idea. They are not aware of any of that things. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். காஸ்மஸ், டியூக் ஆஃப் ஃப்ளோரன்ஸ் had a desperate saying against perfidious or neglecting friends. அதாவது காஸ்மஸ் அப்படின்றவர் வந்து டியூக் ஆஃப் ஃப்ளாரன்ஸோட குறுநில மன்னன். அவர் வந்து ஒரு சேயிங் சொல்லியிருக்கிறாராம். he had a saying, அவர் ஒரு கோட் சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தோன்னா perfidious or neglecting friends. Perfidious means deceitful and untrustworthy. ஒருத்தவங்களை நம்ப முடியாது, ஒருத்தவங்க வந்து ஏமாத்துறவங்க, ஆல்ரெடி தே ஆர் ஃப்ராட்ஸ்டர்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்கள நம்ப முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு எதிராக ஒரு சேயிங் இருக்குதான். யார் சொன்ன சேயிங்னா காஸ்மஸ் சொன்ன சேயிங். அதாவது as if those wrongs were unpardonable. அது என்ன சேயிங்னா, தவறு செஞ்சால் அந்த தவறுகளை மன்னிக்கவே கூடாது, மன்னிக்கவே முடியாது. அதுவும் எஸ்பெஷலி யார் செய்கிற தவறுன்னு பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் செய்கிற தவறு. நம்ம வந்து எனிமீஸ் கிட்ட நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருப்போம். we are so careful with our enemies. அவங்கள நம்ம வந்து அவ்வளோ க்ளோஸில் வச்சுக்க மாட்டோம். ஏன்னா we know that they are not good people. we know that they are not good for us. so we keep them at bay. ஆனால் நம்ம வந்து யாரை ரொம்ப பக்கத்தில் வச்சுப்போம், நம்ம நண்பனாக நினைப்போம், நம்ம உயிர் தோழியாக நினைப்போம், அவங்கள நம்ம பக்கத்தில் வச்சுப்போம். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம எனிமீஸ் நமக்கு துரோகம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நமக்கு யார் துரோகம் பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் செய்யக்கூடிய துரோகங்கள் என்னாலும் மன்னிக்க முடியாதது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஷல் ரீட் that we are commanded to forgive our enemies. We all know that in Bible it is stated that we should forgive our enemies. பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேன்னு சொல்லி பாரதியாரும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து பைபிளில் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, we are commanded, நமக்கு ஆர்டர் போடுறாங்க டு forgive our enemies. யாரையுமே வெறுக்காதீங்க, எல்லாரையுமே மன்னிங்க, அது உங்கள் எதிரியாக கூட இருக்கட்டுமே, அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யூ நெவர் ரீட், நம்ம எதை படித்ததில்லை, அதாவது எதிரிகளை கூட மன்னிப்பாய், பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே. அது பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேன்னு சொல்லி இங்கே அவர் கோட் பண்ணல. ஹி இஸ் கோட்டிங் பைபிள் ஹியர், பட் ஐ எம் கோட்டிங் பாரதியார் ஹியர் பிகாஸ் ஐ கெஸ் இட் இஸ் சிமிலர் ஐடியா. ஸோ இட் வில் பி வெரி ஈஸியர் டு ரிமெம்பர் திஸ் ஐடியாஸ். இது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். தாய்மொழியில் நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியுன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா, பட் யூ நெவர் ரீட் தட் வி ஆர் கமாண்டட் டு forgive our ஃப்ரெண்ட்ஸ். நாம் என்றைக்குமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை மன்னிக்கணும்னு சொல்லி வந்து நாம் வந்து என்ன பண்ணல, படித்தது கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளை ஏமாத்துறவங்க யாருன்னா நம்ம எனிமீஸ் கிடையாது, நம்மளோட ஓன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி காஸ்மஸ் டியூக் ஆஃப் ஃப்ளாரன்ஸ் சொல்கிறார். ஓகே, பட் yet the spirit of Job was in a better tune. Job is a prophet. அவர் வந்து புக் ஆஃப் ஜாப்னு சொல்லி ஒரு புக் கூட இருக்குது. ஸோ அவர் வந்து இதை இன்னும் பெட்டராக சொல்வாராம். அதாவது இதே சேயிங்க ஜாப் வந்து இன்னும் அழகாக சொல்வாராம். அது என்னன்னு பார்க்கலாம். ஷல் வி டேக் குட் அட் காட்ஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் நாட் பி கண்டென்ட் டு டேக் ஈவில் ஆல்சோ அண்ட் ஸோ ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன் அ ப்ரப்போர்ஷன். அதாவது நம்ம வந்து கடவுளை பற்றி பேசும்போது சேயத்னா நான் சொல்லியிருக்கிறேன், சேயத்னா சேஸ், ஹி சேஸ், கடவுளை பற்றி பேசும்போது அவர் கொடுக்குற நல்லதை மட்டும் நாம் வந்து என்ன பண்ணிக்கிறோம், போதும் எனக்கு இவ்வளோ போதும், இது போதும், இன்னும் கூட எனக்கு பேராசையில் க்ரீடியில் நம்ம இருப்போம். அவர் வந்து கொடுக்குறத வேணாம், நல்லது வேணும்னா நல்லது இறைவன் கொடுக்குறாருன்னா we are not going to say no. நம்ம என்ன சொல்ல போகிறோம், இன்னும் நிறைய வேணும், இன்னும் நிறைய வேணும். அப்படி ஒரு குட் திங்ஸை வச்சு கடவுள் நம்ம மேலே ஷவர் பண்ணுற குட் விஷயங்களை வச்சு நம்ம வந்து கண்டென்ட்டாக ஃபீல் பண்ணும்போது why can't we feel content with evil also? எனக்கு நீ இவ்வளோ கெட்டது கொடுத்துட்டல, எனக்கு இது போதும்,
அவர் எனக்கு நீ கெட்டதே கொடுக்காத ப்ளீஸ் எனக்கு நல்லது மட்டும் கொடு அப்படின்லாம் நம்ம கேட்க முடியுமா? நம்மளால் அதெல்லாம் கேட்க முடியாது. அந்த மாதிரி இறைவன்றவருக்கு நமக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும். அந்த மாதிரி அண்ட் ஸோ ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன் அ ப்ரப்போர்ஷன். அந்த ஃப்ரெண்ட்ஸையுமே நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும். அவங்களையும் அப்படியே நம்பி கம்ப்ளீட்டாக ஏமாறக்கூடாது. வி ஷுட் டேக் ஃப்ரெண்ட்ஸ் இன் அ ப்ரப்போர்ஷன். எவ்வளோ அளவுக்கு தேவையோ அவ்வளோ அளவுக்கு நட்பு, அவ்வளோ அளவுக்கு அன்பு நம்ம வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லும் இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் சர்டைன் தட் a man that studieth revenge keeps his own wounds green. எந்த ஒரு மனுஷன் ரிவெஞ்ச் எடுக்கணும், ரிவெஞ்ச் பண்ணணும், இன்னொருத்தவனை அழிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் அந்த ஊன்ஸ், அவனை காயப்படுத்தினவங்கள, அவர் வந்து அவனுக்கு நடந்த காரியங்களில், அவனுக்கு நடந்த அந்த துன்பத்தில் இருந்து அவன் வந்து மீள்றதே கிடையாது. யூனோ லைக் அவனால் அந்த விஷயத்துலேருந்து ஹீல் பண்ணவே முடியல. அவன் அந்த காயத்தை அவன் வந்து நொடிக்கு நொடி சிந்திச்சு அந்த காயத்துக்கு உயிர் கொடுத்துட்டே இருக்கான். அப்போ அந்த காயங்கள் எல்லாமே பசுமையாகவே இருக்குது. அந்த காயம் ஆறுறதுக்கான டைம், அந்த காயம் ஆறுறதுக்கான அந்த ஒரு அன்பு, பேஷன்ஸ், இதெல்லாம் வந்து அவன் வந்து யோசிக்கிறதே கிடையாது. ஹி கீப்ஸ் ஹிஸ் ஓன் wounds green. அவனே அவனோட காயங்களை என்ன பண்ணியிருக்கிறான், அப்படியே பசுமையாகவே அதை நினச்சி நொடிக்கு நொடி இப்படி பண்ணானே, அவன் நல்லா இருப்பானா, இது பண்ணானே, எப்படி இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நொடிக்கு நொடி அதை நினச்சி ஹீ டஸ் நாட் ஹீல் ஃப்ரம் ஹிஸ் ஓன் wounds. அது வந்து அவனோட wounds-ஐ பசுமையாகவே வச்சுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். which otherwise would heal. அவன் பாட்டுக்கும் அவன் லைஃப்பை பார்த்துட்டு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துச்சு, நீ எனக்கு செஞ்சதை செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே என்னால் பொழைச்சிக்க முடியும், நான் இதுக்கு மேலே எது வேணாலும் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் லைஃப்பை பார்த்துட்டு போனான்னா அந்த காயம் தானாக ஆறிடும். which otherwise would heal and do well. அவன் அதை மறந்துருப்பான். அவன் அந்த 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 துன்பத்தை அவன் வந்து கடந்து போயிட்டான் அப்படின்னா 5 வருஷம் 6 வருஷம் காலத்தோட ஓட்டத்தில் when time flies he would have been automatically healed. அவனுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே இருந்திருக்காது. அன்றைக்கி இதை நினச்சா இவ்வளோ அழுதோம், இதுக்காக அவனை வந்து நம்ம வந்து அப்படி திட்டினோம், இதுக்காக அவனை நம்ம அப்படி அடித்தா அவனை காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் வந்து அந்த துன்பத்தை அந்த அந்த ஒரு நமக்கு நடந்த அந்த ஒரு கொடுமையை நம்மளால் கடந்து போக முடியல. ஓகேவா? ஸோ அந்த ரிவெஞ்சுன்னு நம்ம பிளான் பண்ணும் போது நம்மளோட காயங்கள் எல்லாமே அப்படியே இருக்க ஆறாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. பப்ளிக் ரிவெஞ்சஸ் ஆர் ஃபார் த மோஸ்ட் பார்ட் ஃபார்ச்சுனேட். ஹியர் பேக்கன் இஸ் ஃபேவரிங் பப்ளிக் ரிவெஞ்சஸ் பட் இஸ் அகெயின்ஸ்ட் ப்ரைவேட் ரிவெஞ்சஸ். So what is the difference between public revenge and private revenge? So public revenge is when all the people are against one king, or all the people are against that one political power, and they have to kill that king, or they have to do something டு டிசெண்ட் தட் பவர் ஆஃப் அ கிங். இதனால் எல்லாருமே பப்ளிக் எல்லாருமே சேர்ந்து அந்த கிங்கோட பவரை வந்து நம்ம வந்து அழிக்கணும், ஆர் அவனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அது வந்து ஒரு பெரிய மக்களுக்கு ஒரு பெரிய ஃபேவராக இருக்குது. மக்கள் அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, கெயின் பண்ணுறாங்க. பார்த்த மாதிரி பேக்கான் வந்து பப்ளிக் ரிவெஞ்சஸை சப்போர்ட் பண்ணுறாரு, ஆனால் ப்ரைவேட் ரிவெஞ்சஸை எதிர்க்கிறாரு. அண்ட் ஆஸ் தேட் ஃபார் த டெத் ஆஃப் சீசர், ஜூலியஸ் சீசர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜூலியஸ் சீசரை அழிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டமே இருந்தது, கன்ஸ்பைரர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ ப்ரூட்டஸ் அண்ட் இஸ் கேங் அவங்க எல்லாருமே பிளான் பண்ணி சீசரை மர்டர் பண்ணது. இட்ஸ் ஒன் ஆஃப் த பப்ளிக் ரிவெஞ்ச். இட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் பப்ளிக் ரிவெஞ்ச். ஃபார் த டெத் ஆஃப் Pertinax was a brutal emperor. அவன் அவ்வளோ பெரிய கொடுங்கோல் ஆட்சி பண்ணியிருக்கிறான். இஸ் அ ஃபார்மர் ரோமன் எம்பரர். ஹி ரூல்ட் ஃபார் 87 days. அவனை வந்து மக்கள் வந்து 87th டேயில் கொள்கிறாங்க. ஸோ பேக்கன் இஸ் சப்போர்ட்டிங் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் ரிவெஞ்சஸ். கொடுங்கோல் ஆட்சி ஏன்னா அவன் வந்து ஒருத்தவனை மட்டும் ஹர்ட் பண்ணல இல்லையா, அவன் வந்து ஒரு பெரிய சிவிலைசேஷன், அவனுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே அவன் என்ன பண்ணுறான், ஹர்ட் பண்ணுறான். ஸோ பேக்கன் இஸ் ஃபேவரிங் திஸ் கைண்ட் ஆஃப் பப்ளிக் ரிவெஞ்சஸ். அண்ட் அந்த எந்த மாதிரியான ரிவெஞ்சஸை தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு அந்த கிங்கோட நேம்ஸையும் நமக்கு ஸ்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாரு பேக்கன். அண்ட் ஃபார் த டெத் ஆஃப்
for the death of Henry III of France and many more. அது மட்டும் இல்லாமல் ஹென்ரி த தேர்ட் நான் இங்கே நேம் பண்ணியிருக்கிற 3 பேர் மட்டுமே நான் வந்து பப்ளிக் ரிவெஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிளாக ஸ்டேட் பண்ணல. மெனி மோர் அப்படின்னு சொல்லி பலாயிரம் பப்ளிக் ரிவெஞ்சஸை நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேக்கன் சொல்கிறாரு. பட் in private revenges, it is not so. Nay, rather, vindictive persons live the life of witches, who, as they are mischievous, so end the unfortunate. Vindictive persons na யாரு? யாரை கொல்லலாம், யாரை எப்படி ஹர்ட் பண்ணலாம்? Vindictive persons, this kind of persons always has intention to hurt somebody. They want to hurt somebody. They have very cunning nature. Okay? ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னா, they live the life of witches. ஒரு சூன்யக்காரியோட ஒரு வாழ்க்கையை அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி தான் தீங்கு செஞ்சால் தனக்கு தீங்கு தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி, who as they are mischievous, யார் யாரெல்லாம் வந்து டிஸ்ஒபீடியண்ட்டாக, யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான எண்ணங்களை மனசில் ஏந்திட்டு இருக்காங்களோ, ஸோ அண்ட் தே ஆர் இன்ஃபார்ச்சுனேட்னா அன்ஃபார்ச்சுனேட். அவங்களோட லைஃப் எப்படி இருக்குமா? இன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க எல்லாருமே அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ சம்மரி ஆஃப் த எஸ்ஸே ஆஃப் ரிவெஞ்ச் பை Sir Francis Bacon. If you have any doubts, feel free to ask me in the comments below. I hope you understand all of the things that I said in the video. Thank you for watching.